அசோக் அந்த பழைய வகுப்பறையின் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தான். மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. அவன் மனதில் நிலா சொன்ன அந்த வார்த்தைகள் அலைமோதி கொண்டிருந்தன. அசோக், உனக்கு என் மேலே நிஜமான காதல் இருந்தா நாளைக்கு நீ தேர்வுக்கு வரக்கூடாது. அப்படி நீ வரலைன்னா உன் காதல் உண்மைன்னு நான் நம்புகிறேன். இதுதான் நிலாவின் நிபந்தனை. அசோக் ஒரு முடிவோடு இருந்தான். தன் காதலை நிரூபிக்க நாளை தேர்வு எழுத செல்லப் போவதில்லை என்று உறுதியாக இருந்தான். அப்போது அவன் பக்கத்தில் வந்து நின்றாள் கவிதா. வகுப்பிலேயே அமைதியான ஆனால் மிகவும் புத்திசாலியான மாணவி. அசோக்கின் முக மாற்றத்தை வைத்து ஏதோ தவறு என்று உணர்ந்த கவிதா அவனிடம் கேட்டாள், என்ன அசோக், தேர்வு பயமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அசோக் முதலில் தயங்கினாலும் பிறகு நிலா சொன்னதை அப்படியே சொன்னான். நாளைக்கு நான் எக்ஸாமுக்கு போகிறதில்ல. நிலாவுக்காக நான் இதை செய்யணும். கவிதா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு அசோக்கின் கண்களை நேராக பார்த்து சொன்னாள், அசோக், நீ செய்ய போகிறது தியாகம் இல்லை, தற்கொலை. உன்னை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தி உன் எதிர்காலத்தை அழிச்சிக்கோன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டா. இன்னைக்கு நீ தேர்வுக்கு போகலைன்னா நிலா உன்னை வீரன் நினைப்பான்னு நினைக்கிறியா? இல்லை, இவன் தன்னோட வாழ்க்கையை சரியாக பார்த்துக்க தெரியாத பலவீனமானவன் தான் நினைப்பான். அசோக் மௌனமாக இருந்தான். கவிதா தொடர்ந்தார், யோசிச்சு பாரு அசோக், உன் அப்பா அம்மா 10 வருஷமாக உன்னை இந்த பரீட்சைக்காக தயார் செஞ்சுருக்காங்க. நிலாவோட இந்த சின்ன விளையாட்டுத்தனத்துக்காக அவங்களோட கனவை சிதைக்க போறியா? உண்மையான காதல்ங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் கை தூக்கி விடுறதுல தான் இருக்குது, ஒருத்தர் காலை ஒருத்தர் வாரி விடுறதுல இல்லை. நீ நாளைக்கு தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உன் காதலுக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஒரு கௌரவம் கிடைக்கும். ஒருவேளை நீ தேர்வுக்கு வரலைன்னா நிலா உன்னை சுலபமாக கடந்து போயிடுவா. ஆனால் நீ மட்டும் ஒரு வருடம் பின்தங்கி நிற்ப. கவிதாவின் வார்த்தைகள் அசோக்கின் மண்டையில் சுத்தியலால் அடித்தது போல் இருந்தது. காதலின் பெயரால் தான் செய்ய நினைத்த முட்டாள்தனம் அவனுக்கு புரிந்தது. மறுநாள் அசோக் தேர்வு அறைக்கு சென்றான். நிலா அவனை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். தேர்வு முடிந்ததும் அசோக் நிலாவிடம் சொன்னான், நிலா, என் காதல் உண்மைதான்னு நிரூபிக்க நான் பரீட்சை எழுதாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன் மேலே இருக்கிற அதே காதலுக்காக தான் நான் இன்னைக்கு பரீட்சை எழுதினேன். ஏன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சா மட்டும்தான் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும். உனக்காக என்னை தோற்கடிச்சிக்க சொல்கிறது காதலே இல்லை என்றான். தேர்வு முடிவுகள் வந்தன. அசோக் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றான். கவிதாவின் அந்த சரியான நேரத்து அறிவுரை அசோக்கின் வாழ்க்கையை மீட்டெடுத்தது. நிலா தன் தவறை உணர்ந்தாள். நிலா அவனிடம் வந்து, சாரி அசோக், நான் அன்னைக்கு விளையாட்டாக சொன்னதை நீ சீரியஸாக எடுத்துக்காம தேர்வு எழுதுனது தான் சரி. இப்போ நம்ம காதலிக்கலாமா என்று கேட்டாள். அசோக் மென்மையாக புன்னகைத்துவிட்டு சொன்னான், இல்லை நிலா, அன்னைக்கு கவிதா பேசின பேச்சில் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு வர்றது காதல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மேலே இருந்தது வெறும் ஈர்ப்பு தான். ஆனால் என் எதிர்காலத்துக்காக என் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு எனக்காக வாதிட்ட கவிதா மேலே தான் எனக்கு உண்மையான மதிப்பு வந்திருக்கு என்றான். நிலா மௌனமாக விலகி சென்றாள். தலை குனிந்தபடி அவளும் அவள் காதலும்.